திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவும். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவர்களையும், சேலம் ஆத்தூரிலிருந்து ஞானாசிரியர் ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையும். நன்றிங்கய்யா. வாங்க. சிவாய நம. நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க ஐயா, ஸ்ரீதேவி ஐயா வாங்க. போற்றி வெப்பு ஒழித்த புகழியற்கோன் பகழ் போற்றி போழியற்கோன் வெப்பு ஒழித்த புகழியற்கோன் பகழ் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழித்திடு நாவமோ வண்தொண்ட பாதம் போற்றி மூழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி மூழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. சிற்றம்பலம். நாலு போற்றாடி முயற் துணையே. நன்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. 27 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்த வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம்.
அடுத்து திருமுறை கோயில் அடைதல். வாங்க சங்கரையா, வாங்கய்யா. அருள் பெருகு தனிக்கடலும். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதால் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தம் திரு அருளும் எனவும் கூடி தெழுக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடு வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடு வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் திறக்க வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. பெருமான் பேரா நந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் முற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியார் திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமால் அறியார் திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. சொக்கம்மல் வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். பூதங்கள் தோறும் நின்றாயினில்லால் போக்கிலன் வரவேலன் என நினை புலவோம் கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோனை கண்டறிவாரே சீதங்கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு பெருமான் நம்மிடத்திலே எழுந்தருள வேண்டும். அது எப்படி குருவா வந்து எழுந்தருள்வார்னு சொன்னார் நடராஜையா. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. திருமூலர் வாக்கு. இதற்கான எங்க ஐயா இந்த பாட்டுக்கான எங்க ஐயா என்ன உரைய நான் வாட்ஸ்அப்ல போட்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அதுல பாத்துக்கலாம். அவங்களுடைய நடையில அதை எழுதியிருப்பாங்க. சீலம் நோன்பு செறிவு அறிவு என்ற வகையில திருமேனி காண்டல் திருநாமம் செப்பல் திருவார்த்தை கேட்டல் சிந்தித்தல் என்ற வகையில நெட்டை குடலையும் சேர்த்து வாழ்தல் என்றும்
நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் அதுக்கு பொருள் இருப்பாங்க. அந்த அந்த செய்தியை நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இப்ப ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், குரூப்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 337வது நாளாக திருவாசகத்திலே கோயில் மூத்த திருப்பதிகம் அனாதியான சர்க்காரியம்னு போட்டிருக்காங்க. எது சர்க்காரியம்? அடியார்களோடு சேர்ந்து இருத்தல். அதுதான் சர்க்காரியம்னா நல்ல நல்ல செயல்னு பேர். அது சர்க்காரியத்துக்கு நல்ல செயல். எது நல்ல செயல்? அடியாரோடு கூடியிருத்தல் தான். அந்த அடியாரோடு கூடியிருத்தலை இது பண்ற மாதிரி அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை வேண்டுகிற முதல் பாடல். வாழ்க வாழ்க. ஸ்ரீதேவையா வாங்கய்யா, முதல் பாட்டு படி. பலம் 21வது பதிவு. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன்னடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருச்சிற்றம்பலம். அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. திருமுறை தமிழோசை என்பதே அடியார்களோடு சேர்ந்து பாராயணம் தான். தனியில உட்காந்து படிச்சிடலாம், அது வேற. தனியா உட்காந்து எழுதினே இருக்கலாம், அது ஒரு வேலை. ஆனால் இங்கே அடியார்களோடு சேர்ந்து இருத்தல். பெருமான் பெருமாட்டிக்குள் இருக்கிறான், பெருமாட்டி பெருமானுக்குள் இருக்கிறான். நீங்க 2 பேரும் அம்மையப்பனாக என்னிடத்தில் இருக்க வேண்டுமானால் அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று விண்ணப்பம் செய்கிற அந்த கோயில் மூத்த திருப்பதிகம். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. முன்னின்று ஆண்டாய். நடராஜையா வாங்க. நன்றி சாமி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணக்கம். சிவாயனம். முன்னின்றாண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின் நின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. முன்னின்றாண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின் நின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. என் நின்றருளி வர நின்று ஓந்திடு என்னாவிடில் அடியார் உன்றிவனார் என்னாரோ பொன்னம்பலக்கூ துகந்தானே. என் நின்றருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன்னின்றிவனார் என்னாரோ பொன்னம்பலக்கூ துகந்தானே. நன்றிங்க ஐயா. ஏதாவது ஒரு செயல் செய்தா ஐயா நான் தான் இந்த செயலை முன்னின்று செஞ்சேன் அப்படின்னு சொல்லுது நம்ம வழக்கமா போச்சு இல்லையா? அப்ப முன்னின்று செய்தால் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் ஆணவத்தை உருவாக்கும். ஆனால் மணிவாசக பெருமான் சொல்கிறார், பின்னின்று ஏவல் செய்கின்றேன். நான் முன்னில்லையா, பெருமான் முன்ன நிற்கிறான், நான் பெருமானுக்கு பின்னாடி நின்று தொண்டு செய்கிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் என்று சொல்கிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. உகந்தானே. சிவலலிதா லோகநாதன் வாங்க. தேவி காட்டு வாங்க. ஐயா உங்ககிட்ட புத்தகம் இல்லைங்க சாமி, அவங்க கேட்டுக்குவாங்க. காதால கேளுங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க. கேட்கறேங்க ஐயா.
பாடுறதை விட பாடுறதை கேட்கறதுதான் புண்ணியம். என்ன ஏன்னா சரிங்க கேட்டல் இப்ப நம்ம அந்த சைவ நன்னே நான்மையில கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூட சொன்னதோட பாடல்னு சொல்லவே இல்லை. பாடல் பேசல சொல்லவே இல்லை. அதுல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூட வாழ்க. அதாவது செல்வத்தோடு செல்வம், செவிச்செல்வம். நன்றி நன்றி. அரங்கோ பொன்னி வராங்க. அரங்கோ பொன்னி கிரியேஷன் யார் தெரியலையே. வாங்க. உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன் ஜகந்தானறிய முறையேட்டார் தக்கன்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்குன் முகம்தான் தாரா விடின் முடிவேன் பொன்னம் பலத்து எம் முழு முதலே. வாழ்க வாழ்க. உகந்தானே அன்புடை அடிமைக்கு. நான் பெருமானுக்கு அடிமை செய்ய ஆசைப்படுகிறேன்னு சொன்னா எதுவும் எதிர்பார்க்க அர்த்தம். அதனால அந்த அடிமை என்பது பெருமானுக்கு அடிமை செய்வது அன்பினாலே ஆட்பட வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமானுக்கு ஆட்பட வேண்டும். அவன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்கிறதை விட இடரு களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சவர்க்கு என்று அந்த அன்பினாலே அடிமை செய்தல் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அதனால்தான் நம்ம ஞானசம்பந்தரோட திருவாடுதல பாடின இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உலகழல் தொழுதிடுவேன். நீ எனக்கு என்னுடைய இடரை போக்க வேண்டுமல்ல, நீ எனக்கு இட தந்தாலும் அந்த இடரை எதனாலே தருகிறாய்? என்னுடைய வினையினாலே தருகிறாய். நான் எதனாலே தளர்ந்து போகிறேன்? என்னுடைய இயலாமையினாலே, என்னுடைய அறியாமையினாலே நான் தளர்ந்து போகிறேன். அதுக்காக நான் உன்னை குற்றம் சொல்லி புண்ணியம் இல்லை. என் வினையை நீ எனக்கு ஊட்டுகிறாய். அதனால பெருமானிடத்திலே அன்பு செய்வது என்பது எதையும் எதிர்பார்த்து செய்வதல்ல, அது ஆசையால் அல்ல, அன்பால் என்பதை உகந்தானே அன்புடை அடிமைக்கு உணர்விலேன் என்று பாடுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. மகம்தான் வழி வந்தார் சொல்றாரு. மகம் என்பது வேள்வியா? பெருமான வேள்வி முகத்தி முகத்திலே காணுதல். மகம் என்ற சொல்லுக்கு வேள்வின்னு பொருள். சரி. பெருமானை தீமுகத்திலே கண்டு இறை ஆற்றல் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கிறது. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றலை நாதத்தின் மேலே, நாதத்தின் வழியாக மேலே எழுப்பி அதை கொண்டு போய் தீமுகத்திலே செலுத்தி, அந்த தீமுகத்தில் இருக்க ஆற்றலை கலசத்திலே செலுத்தி, கலசத்துல ஆற்றலை பெருமானுக்கு அர்ப்பணித்து மீண்டும் கொண்டு நம்மளே தெளித்து அந்த ஆற்றலை கொண்டு போய் ஒடுக்கல். அதுக்குதான் அதான் வேள்வின்னு பேரு. அதுக்கு ஓங்காரம்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து எழுப்புறோம் அதை கொண்டு போய் சேர்த்தல். அதனால மகம் என்ற சொல்லுக்கு வேள்வி என்று சொல்லுவார்கள். இன்னொன்று அந்த மகம், இன்னொரு மகம் என்று சொல்வது வந்து பெருமான் மணிவாசக பெருமானுடைய அந்த இந்த நாள் இல்லையா, அவருடைய முத்தி அடைந்த நாள் ஆனி மகம். அதனால அதையும் ஆனி மகம்னு சொல்றதுக்கு அது ஒரு அடையாளமா அந்த மானி மகத்தை இந்த பாட்டை சொன்னா விசேஷம்னு சொல்லுவாங்க. மகந்தான் செய்து வழிவந்தால். அதனாலதான் திருவாரூர் ஆதீனத்தை பாத்தீங்கன்னா, திருவாரூர் எல்லாம் போயிட்டு வந்த அன்பர்கள்லாம் அங்க அந்த மடத்து சார்பில் அந்த கிளை அமைப்புகள்லாம் திருவாசக முற்றுவதல் பண்ணாங்கன்னா, ஆனி மகத்துல மட்டுமல்ல மாதம் மாதம் மகந்தோறும் வழிபாடு செய்வார்கள். திருநெல்வேலியில் ஒரு அந்த இந்த கோயில் ஒண்ணு இருக்குது, சந்தி விநாயகர் கோயில். அங்க மகந்தோறும் வழிபாடு நடக்கும். ஏன்னு கேட்டா அது ஆதீன மடம். அது அந்த மாதிரி அந்த மகம் செய்தல் என்பதே அந்த மக நட்சத்திரத்துல வழிபாடு செய்தல். மணிவாசக பெருமானுடைய முத்தி தினம் அது ஆனி மகத்துல மட்டுமல்ல மாதந்தோறும் வருகிற மகத்தை செய்யல். எப்படி ஆருத்ரா வந்து பார்வையில வந்தாலும் மாதம் மாதம் திருவாரூர் வழிபாடு செய்யறோம், அதே மாதிரி. அதனால இரு பொருள். ஒன்று வந்து மக நட்சத்திரம் மகத்தாரகைன்னு சொல்றது, இன்னொன்னு வந்து மகம் என்பது வேள்வி, பெருமானை தீமுகத்திலே காண்தல். ரெண்டு விதமா பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பட்டம்மாள் வாங்கம்மா. இந்த மாதிரி கேள்வி கேட்டதான் பதில் வரும் இல்லையா, இல்லைன்னா படிச்சுட்டே போடுவோம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். முழு முதலே ஐம்புலனுக்கும்
முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பழடியார் திரள்வான் குழுமே கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும் அதுவே அன்றி மற்றென் செய்கேன் பொன்னம் பலத்தரசே செய்கேன் பொன்னம் பலத்தரசே. திருச்சிற்றம்பலம். நம்ம ஆன்மாக்கள் அரைகுறையானது. ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், ஆனா அடுத்த விஷயம் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப இன்னசென்ட்டா இருப்போம் இல்லையா? ஒருத்தவனால ஹிஸ்டரி நல்லா படிச்சிருப்பான், அவனுக்கு ஜியாகிரபி தெரியாது. பாட்னி படிச்சிருப்பான், ஜுவாலஜி தெரியாது. ஆனா பெருமான் எல்லாத்துக்கும் ஒரு அவன் தான் முழு முதல். அவன் ஆய கலைகள் 64 உணர்ந்தவன். அதனாலதான் இயக்கிமார் 64 எங்குணம் செய்த ஈசனேன்னு படங்க. அதனாலே அவன் முழு முதல். அந்த முழு முதலை நாம் வழிபட வேண்டும். எதனாலே? ஐம்புலன்களாலே வழிபட வேண்டும் என்று செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து அரைசேர் பொன்னம்பலம். தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்கம்மா வாங்க. அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றுன்னருள் நோக்கி இறை தேர் கொக்கு இரவு பகல் ஏசட்டிருந்தே வேசற்றேன் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்துன் அடியேன் பால் இறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ இறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பாலுக்குள்ளே நெய் எப்படி மறைந்திருக்கிறதோ அதே மாதிரி ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் மறைந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அதை எப்படி கடைஞ்சா பெறலாம். விறகில் தீயினன் பாலில் படுகை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குவன பெருமான் பாலின் நெய்யா இருக்கிறான். நானை முருக வாங்கி கடைந்தால் அந்த பெருமான் நம்முள்ளே வெளிப்படுவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ஏசா நிற்பர். வேலரசி அம்மா வாங்க. இருக்காங்களா லைன்ல? வாங்கம்மா. வேலரசி ஐயா அடியேன் படிக்கிறேன். படிங்க. ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேன் நின் அருளே தேசா நேச சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாயினித்தான் இறங்காயே எந்தாயினித்தான் இறங்காயே. ஏசா நிற்பர். நாம என்ன பண்ணுவோம்னா மனித இயல்பு அடுத்தவங்க மேல குறை சொல்றதே நமக்கு வேலையா போச்சு. மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து பார்த்து அது திட்டுறதே நம்ம வேலை. நம்மிடத்திலே என்ன குறை இருப்பது என்பதை காண்பதில்லை. வெளி உலகத்தையே சுத்தி தவிர உள்ளுக்கு போறதில்லை. உள்ள போனாதான் நம்முடைய குறை தெரியும். அதுதான் நெட்டை கூட. அதனால ஏசா நிற்பர் என்பது அடுத்தவர்களை நாம் குற்றம் சொல்லி திரிவதை விட நம்மை நாமே ஆராய்ந்து பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற வகையில உள்முகத்திலே காணுதல் என்பதை அந்த சொல் காட்டுது. வாழ்க வாழ்க. அடுத்து
இறங்கும் நமக்கு. சிவாய நம. இறங்கும் நமக்கு அம்பல கூட்டன் என்று என்று ஏமாந்திருப்பேனே, அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலே மாடு ஆவேனோ, நெருங்கும் அடையாளம் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையங்கள் வாழ்வே வாய் என்று அருளாயே, மருங்கா சார்ந்து வரையங்கள் வாழ்வே வாய் என்று அருளாயே. நான் போய் பெருமான தேடி தேடி பெறுவதல்ல, இருந்த இடத்திலிருந்தே நினைத்தால் அவன் என்னை வா என்று அழைக்க வேண்டும். மருங்கே சார்ந்து வரையங்கள் வாழ்வே வா என்று அருளாயன பெருமான் நம்மை அழைக்கணும். அது என்ன வழினா, அடியாரோட சேர்தான் வழி. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும். அடியாரோடு சேர்ந்து விட்டால் பெருமான் நம்மை நாயன்மார்கள் எப்படி வா என்று அழைத்தானோ அதே மாதிரி நம்மையும் அழைப்பான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. கணபதியே வாங்க. சிவாதி சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன்றால் வாழ்க. இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். அடியார் பெருமக்கள் பூஜையம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி. தூபதீப நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். அருளால் விழுந்தால் அடியேனை அஞ்சேல் என்போராடுங்கு பொருளா என்னை பூந்தாண்டே பொன்னே பொன்னம்பள கூத்த வரலார் மனத்தோடு உனை விருந்து பறந்து வேணை வென்றும் தெருளார் கோட்டும் காட்டாயில் செத்தே போனார் தெரியாரோ பொன்னம்பள கூத்த மருளார் மனத்தோடு உனை பிறந்து பறந்து வேணை வென்றும் தெருளார் கோட்டும் காட்டாயில் செத்தே போன தெரியாரோ செத்தே போன தெரியாரோ. நன்றிய வணக்கம். சிவா. இங்கேயும் அதேதான். அதே செய்திய வேற விதத்துல சொல்றார். மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்துவேனை வாயன்று தெருளார் கூட்டம் காட்டாயேல். பெருமானே நீ என்னை வா என்று அழைக்க வேண்டும். அப்படி யாராவது அழைச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தா நம்முடைய இயற்பகை நாயனார். நான் உலகெல்லாம் தேடி ஓலமிட்டேன், பெருமான் கிடைக்கல. ஆனா இயற்பகை நாயனார பெருமான் ஓலமிட்டு அழைத்தார்னு பாட்டு சேர்க்கிறார் வாக்குல. இயற்பகை மணிவா ஓலம் எண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம்னு அவன் அழைத்தானான். அதனால அந்த மாதிரி நம்மை அழைக்கணும்னா நாம என்ன பண்ணோம்? தெருளார் கூட்டம் காட்டாயே. நல்ல தெளிந்த சிந்தையுடைய அடியாள் சேர்ந்த. யாரோடலாம் சேர்ந்துட்டேன், ஆடியாரோட சேர்ந்துட்டேன்னு சொல்றதை விட தெளிந்த கூட்டமா இருக்கணுமா. அதனால அந்த தெருளார் கூட்டம் காட்டாயேல். காலையில இருந்து திருமுறை படிக்கின்ற எண்ணம், அந்த தெளிந்த எண்ணம் தான் உண்மையான கூட்டம். நானும் சொல்றேன்னு சும்மா ஊதி பூசின்னு அது ருத்தாட்டு போட்டு வேஷம் காட்டாங்களே, அது தெருளார் கூட்டம் அல்ல. அது உருளார் கூட்டம், உலகத்துல உருண்டு கொண்டு கூட்டம். இது
காலங்காத்தால எழுந்து பெருமான படிக்கணும், இந்த நிட்டை கூடணும், காலையில இருந்து திருமுறை படிக்கணும்னு வரல. இந்த தெருளார் கூட்டத்தை திருமுறை தமிழோசையின் மூலமாக பெருமான் நமக்கு காட்சி இருக்கிறான் என்று நினைக்க வேண்டும். அதான் நன்றியால் வாழ்வதுள்ள உலகுக்கு ஒரு நன்மையாலே. அதனாதான் நன்றி உடையவனாரோட ஐயா காலையோட சொன்னார் நடராஜ ஐயா. அவர் ஏதோ சொல்றாரு, ஆனா நல்ல உயர்ந்த செய்திகளை ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. கேட்கறதுக்கு அது ஒரு இது மாதிரி இருக்கும், ஆனா பட் அதை ஆழ்ந்து பார்த்தா நல்ல அருமையான செய்திகள்லாம் பெருமான் உள்ளத்திலிருந்து எழுப்புகிறார் அவருக்கு. வாழ்க. நன்றி. சாதாரணமா சொல்லிடுறாரு. ஆமா, ரொம்ப சர்வசாதாரணமா வருது அவருடைய வாக்குல. ஆனா கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்குது. என்னமோ பேசுறாரு, காலங்காத்தால என்னமோ சொல்றாரு அப்படின்னு. ஆனா அதை சிந்திச்சு பார்த்தா தெரியும். ஆனா அந்த சிந்தனையில எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து வருது. அது அவரா பேசல, பெருமான் அந்த நெட்டை குடல்மாக உள்ளிருந்து உணர்த்துகிறான். அதுதான் அவர் வெளிப்படுத்தார். நாளை ஏதாவது உயர்ந்த செய்திகளை சொல்றார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்தது கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசரைய மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டுன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறுருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்கா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. சைவ நன்னெறி நான்மைய சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவாங்க. அத மணிவாசக பெருமான் சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று சொல்லி காட்டுவார். அதை இந்த இடத்துல பொருத்தி பார்த்தா தெரியும். சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். சிரித்தல் என்பது சரியை. சிரித்தல் எப்படியா சரியை ஆகும் அப்படின்னு கேட்டா திருப்பள்ளி வச்சுல முதல் பாட்டு சொல்லும், போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். அந்த எழில் நகையை கொண்டு திருவடி தொழுதான் சிரித்தல். அதுக்கப்புறம் பெருமானை பூசித்தல் என்பது கழித்தல். அப்புறம் தேனித்தல் என்பது தியானித்தல், அதான் யோகம். அதுக்கு மேல பெருமானுடைய திருவார்த்தைகளை விரித்தல், அதுதான் ஞானம். அதனால சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் என்பது சைவ நன்னெறி நான்மையை நமக்கு கற்றுக் கொடுத்துகிற பாடம். வாழ்க வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு ஒழியா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்கம்மா. நல்காதொழியா நமக்கென்றுன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தாவாய் குழங்கா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்கிறங்கி அருளா என்னை உடையானே அருளா என்னை உடையானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து. ஆனா பெருமானை நினைந்து உருகி அந்த பாவனை தான் திட்டை கூடல்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமானை நினைந்து நினைந்து உருகுதல். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் என்ற உருக்கம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. மீண்டும் அதே படிக்கலாமையா? அதே ரிப்பீட் பண்ண சொன்னாயா? வணங்கா மனத்தால் வணங்கும் மனத்தால் சொல்லாம வணங்கா மனத்தால். அது எதிர்மறையில சொல்றது. அது அறிகிற மணிக்கு அறியாமணின்னு பேர் வச்சாங்களா? அந்த மாதிரிதான்.
மழை அறிவின படம் தான் அது. ஆனா அதுக்கு அறியாமலே பேர் வச்சாங்க இல்லையா? அதனால எதிர்முகத்தாலே சொல்லுதல். நான் வணங்க வேண்டும். வணங்கா முடினா அர்த்தம் வணங்குகின்ற பெருமானை வணங்குகின்ற முடி. அது சரி, நன்றி. மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கலாம். பாண்டியன் ஐயா வாங்க, முதல் பாட்டு படி. கோயில் மொத்த திருப்பதிகம். அடுத்த ரவுண்டு யார் யார்? உடையாள் உந்தன் படி. இல்லையா? அடுத்தது ஈ சித்ரா வாங்க. ஈ சித்ரா, ரயில்வே சித்ரா. ரயில்வேக்காரமா இருக்கீங்களா? சரிங்க ஐயா. பாண்டியன் ஐயா இல்லைங்களா? இல்லைங்க, போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. இருக்காங்களா? அம்மாவும் அனுஷ்டானத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. சரிங்க ஐயா, அடுத்து கூப்பிடுங்க. காந்திமதி அம்மா வாங்க. காந்திமதி செந்தில். திருச்சிற்றம்பலம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே நுண் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியாம் முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். என்னுடைய கருத்தை முன்னின்று முடிக்க வேண்டும். முதல்ல சொன்னது அடியார் நடுவில் இருக்கும் அருள். எதற்காக? என்னுடைய கருத்தை முடிப்பதற்காக. என்ன கருத்து? நன்மை பெருகு அருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலரு சூட்டினான் சிவபெருமான். அப்ப பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற கருத்து, அந்த கருத்தை முற்றுவிக்க வேண்டும். அதனாலே நாம் இரவாத இன்ப அன்பு பெறலாம். மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உட்படாமல் இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அதற்கு என்ன இது? அடியார் நடுவுள் இருத்தல். நன்றி ஐயா. அடியான் பாடுங்க ஐயா. சித்ரா பாடுங்க பாடுங்க. ரெண்டாவது பாட்டு படி. அடுத்தது செல்வம் அம்மா. செல்வம் அடுத்தது. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முன்னின்றாண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னின்றருளி வர நின்று போந்திண்டென்னா விடிலடியார் உன்னின்றறிவானார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என்னுடைய கருத்து முடிக்கணும்னா என்ன பண்ணோம்? பெருமானை முன்னிறுத்த வேண்டும். அதனால பெருமானே முன்னின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன். நான் செஞ்சேன்னு சொல்லாம பெருமான் என்னை செய்விக்கிறான். எல்லாம் சிவன் செயல் என்று அவனுடைய அருளை முன்னிட்டு நாம் பின்னின்று ஏவல் செய்ய வேண்டும் என்று. ஆனதான் நும்பின் எம்மை நுழையப்பணியே என்பார்னு பண்ணார். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தெத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அதனால முன்னே புகாமல் நான் முன்னிருந்து எல்லாம் செய்யறேன், நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு இல்லாம பெருமான் நம்மை ஆட்கொள் செய்விக்கிறான், நாம் செய்கிறோம் என்று அவனை முன்னிறுத்தி நம்மை பின்னிறுத்துதல் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. மூணாவது. உகந்தானே என் அன்புடைமை குறுகா உள்ள துணர்வலியேன் சகந்தான் அறிய முறையேட்டால் தக்கவாரென்றென்னாரோ மகந்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்குன் முகந்தான் தாரா விடின் முடிவேன் பொன்னம்பலத்தெம் முழு முதலே முகந்தான் தாரா விடின் முடிவேன்
பொன்னம்பலத்தெம் முழு முதலே. திருச்சிற்றம்பலம். அதனால பெருமான் தன்னுடைய முகத்தை தர வேண்டும். முகந்தான் தாராவிடின் முடிவேன். அவன் 5 முகத்தான்னு சொல்லுவாங்க. ஐம்முக வண்ணன்னு பேர். அத பஞ்சவர்ணேஸ்வரர்னு சொல்லதான் ஐம்முகத்தான்னு பேர். ஒரே ஊர்ல இருக்கிற சாமிக்கு ஐம்முக வண்ணன்னு பேரு. ஆனால் அந்த முகத்தை தந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும். முகந்தான் தாரா விடின் முடிவேன். வாழ்க வாழ்க. அடுத்து அரசியம்மாவாங்க. சரியா? தமிழ் அரசியம்மா இருக்கீங்களா? அடுத்தது நித்திலா அம்மாவாங்க. நித்திலா வேதியற் செல்வி இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பலவடியார் திரள்வான் குழுமி கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்குங் கொள்ளோ என்று அழுமதுவே என்று மற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானுடைய அருளை நோக்கி அழுதல். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதுரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பரு அடியவர்க்கு அடிமை செய்வான் என்று மணிவாசகர் சொல்லுவாங்க. அதனால ஏன் எதனால சொன்னா அதுக்கு காரணம் இந்த பாட்டு தான். அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. உன்னுடைய அருளை நோக்கி அழுவதை தவிர நான் வேறு என்ன செய்ய இயலும் என்று தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியன் படிக்கிறேங்க ஐயா. அடியன் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றுன் அருள் நோக்கி இறை தேர் கொக்கொத்திரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்துள்ளேன் பால் பெரிசே பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பால். ஆருத்ரா தரிசனம்னு சொல்றாள, அந்த தரிசனம் தான் காட்சி. பெருமான் என்ன பண்ணுவான்? அந்த ஐந்தொழிலின் அடையாளமாக காட்சி தருவான். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரமுகம் வாமுகப்பார் என்று அவன் காட்சி தருவான் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. ஏசா நிற்பர். ஜான்சி சதாசிவம் ஐயா. வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாயினித்தான் இறங்காயே எந்தாயினித்தான் இறங்காயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பேசா நிற்பர். பேச்சுல 2 வகை. ஒண்ணு அப்பர் சாமி சொல்லுவாரு, பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேசி கூச்சிலேன் அதலாலே கொடுமையை விடுமாறோரேன். அடுத்தவங்க குறைய பார்த்தே சொல்லி பேசுக்குது. நம்ம கிட்ட என்ன குறைன்னு தெரியாம அடுத்தவங்க குறை சொல்லுது. அது பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேசுதல். ஆனால் மணிவாசகர் பேச்சை பத்தி சொல்லிக் கொடுத்தார். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் மாசின் மணியின் மணிவார்த்தை பேசி என்று சொல்லுவார். அதனால பெருமானுடைய புகழை பேச வேண்டும்.
அப்படி பெருமானுடைய புகழை பேசுகிற போது என்ன வரும்? அவனுடைய பெருமை தெரியும், நம்முடைய சிறுமை தெரியும். அந்த சிறுமையின் மூலமாக நம்ம இடத்துல என்ன குற்றம்ன்றத பார்த்து களைய முற்படுவோம், அடுத்தவங்க குற்றத்தை காண மாட்டோம் என்பதற்கு அடையாளமாக பேசா நிற்பர் என்ற சொல்லி காட்டுற எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இறங்கும் நமக்கு. வாங்கம்மா வாங்கம்மா. சேக்கிழாரடிமை, குன்றத்தூர் சேக்கிழாரடிமை. சிவாயனம் ஐயா பாடலாங்களாங்க ஐயா? இந்த உமாமா பாட்டமா அடுத்து பாடலாமா? நீங்க கூப்பிடுவாங்க ஐயா, கூப்பிடுவாரு. அவன் பேர் வருது, பேர் வருது. திருச்சிற்றம்பலம். இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனே, அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரிலி மாடாவேனோ, நெருங்கும் அடியாகலும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருகே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாயென்றருளாயே. திருச்சிற்றம்பலம். அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய். நான் கற்பனை உலகத்திலே மேந்துங்கிறேன். எனக்கு சொத்து வேணும், சகம் வேணும், இல்லை இது வேணும், அது வேணும்னு. நான் அந்த கற்பனை உலகத்தை விட்டு எனக்கு உண்மையை போதிக்க வேண்டும் என அந்த உண்மையை போதிக்கிற அந்த கூட்டத்தோடு சேர வேண்டும். ஆத்தோரடிகள் மாதிரி அந்த அந்த கூட்டத்தோடு சேர்ந்தா உண்மையை கற்பிப்பார்கள். ஆனாதான் அவர் உண்மை விளக்கம் பொருள் சொல்றாரு. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா. 8வது பாட்டியா? ஆருளாதொழிந்தால் 8. அதான் சரி, நன்றிங்க. அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேலென்பார் ஆறுங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடுனை பிரிந்து பருந்து வேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயால் செத்தே போனால் சிறியாரோ, தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ. நம்ம திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா. மருளார் மனத்தோடு உனை பிரிந்து. நான் இந்த உலகத்துல இதுல மயங்கி கிடக்கிறேன். அந்த மயக்கத்தை நீ நீக்கி பெருமான் இந்த கொடுத்த இந்த உடம்பு இருக்குதே, இதுவே மாயைதான், மாயா தனுவிளக்கு என்ற செய்தியை உபதேசிக்கிற செயல். அதனாலே மருளார் மனம் என்பது உலகியல் மாயை அல்லாமல் அருளியல் நயலே பெருமான் கொடுத்த இந்த மாயாதனு விளக்கை பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்ச்சியை எழுப்பணும். அதுக்கு என்ன பண்ணா? தெருளார் கூட்டம் காட்டாயேல், அந்த தெளிவு தருகிற அந்த சிவஞான போதத்தை உபதேசிக்கிற அந்த கூட்டத்தோடு சேர வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அதான் ஐயா நம்ம ஆத்தூர் ஐயா அதான் செஞ்சுக்கிறாரு. நன்றி. பாண்டியன் ஐயா. எத்தனாவது பாடலுங்க? 9வது பாட்டியா? சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார். அடுத்தது பரமேஸ்வரமா. 8:21:9. 9வது பாட்டு சிரிப்பார் களிப்பார். சிரிப்பார் களிப்பார் தெளிப்பார் திரண்டு திரண்டுன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே
நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காவே நம்பி இனித்தான் நல்காயே. சிற்றம்பலம். சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார். தேனித்தல் என்பது தியானித்தல். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று தேனித்தல். அதுதான் தியானித்தல், அதுதான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து நல்காது ஒழியான். பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. நல்காது ஒழியான் நமக்கு என்று உன்னாமும் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குழரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி நல்காது ஒழியான் நமக்கு என்று உன்னாமும் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குழரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே இறங்கி அருளாய் என்னை உடையானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. மல்கா வாழ்த்தா வாய்குடரா. ஏன்னா ஒரு பாட்டு பண்ணா ஐயா இப்படிதான் ஏன் பண்ணா தப்பா பாடுறீங்க அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படி இல்ல. வாய்குடர்னா கூட பெருமான் அருள் செய்வான். தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் மந்தை மல்கு பாடல் செய்கையிடம் போவார் என்று பன்முறையில தேவாரம் பாடினோம் அப்படின்னு சொல்ற அந்த சூழல் வேறு. அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அருள் புரிகிறார் ஞான சம்பந்த பெருமான். கோழை மிடராக கவி கோளும் இலவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசனுடைய மடமாம். அந்த குளறு வாயில பாடினாலும் பெருமான் நமக்கு அருள் செய்தான். நினைப்பு தான் முக்கியம். நீ என்ன நினைவோட பாடுற? பெருமானை நினைந்து பாடுகிறாயா இல்ல இசையை நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு என்னுடைய பெருமை நினைத்து பாடுகிறாயா? பெருமானுடைய பெருமை நினைக்கிறையா உன்னுடைய பெருமை நினைக்கிறையா? ரொம்பவும் பாண்டித்யம் பெற்ற நான் என்னுடைய பெருமை மட்டுமே நினைச்சிருப்பேன். ஆனால் பெருமானுடைய பாயத்தால் வாய் குழர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி மல்கா வாழ்த்தா வாய்குழரா என்று சொல்லுவாங்க. அந்த பாடம் எங்க ஐயா தரமுறை அடிக்கடி சொல்லி காட்டுவோம் அந்த ரெண்டுத்தையும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இதோட முடிச்சலையா? நாளைக்கு கட்டிக்கலையா? வாழ்த்து சொல்லி முடியாது. கடைசி பாட்டு பாடுமா? கூப்பிட்டாங்க நீங்க வரல, பாடுங்க கடைசி பாட்டு பாடு. சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம். நல்காதொழியான் நமக்கென்றும் நாமம் பிதற்றி நயன நீ மல்கா வாழ்த்தா வாய்க்குளரா வணங்கா மனத்தா நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே உள்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே உள்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே. நன்றியா. வாய்குழறி பாடினா கூட அவன் நமக்கு நல்காது ஒழியான். அவன் நம்ம அவனை நினைத்து பாடினால் நம்ம என்ன நினைக்கிறோமோ வெண்டத்தக்கதறி போயினே வெண்ட முழுதும் தருவோயின்னு அவன் நல்காது ஒழியான் என்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. குழறி பாடினாலும் சரிதான், வேக வேகமா வந்து சீக்கிரமா படிச்சாலும் சரிதான். வாழ்க வாழ்க. இப்ப இது பொன்னு சொல் பாடி இது திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. சரி வாங்க. திலகவதி அம்மா பொண்ணு படிக்கிறீங்களா?
ஐயா சிவாய நம. வாங்கம்மா திலகவதி அம்மா. வாங்க. ஐயா எந்த எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? 7வது பாட்டு. 7வது பாட்டுமா? முன்னர் கதியவா? 8, 16, 7. ஐயா என்ன படிவடையில இருக்காங்க பதிதான். திரு உத்தர போல் சமங்கை உன்னற்கு அறிய திரு உத்தர போல் சமங்கை மன்னி போலிந்திருந்த மமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் தருப்பார் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணி மயில் போன் என்ன தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடே என்ன தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடே பொன்னோத்த பூன்முலையே பொன்னோ சல்லாடமோ பொன்னோத்த பூன்முலையே பொன்னோ சல்லாடமோ பொன்னோ சல் ஆடமோ. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடைக்க வாங்க. வாழ்பாடி சித்ரா வாங்க. சங்கர் ஐயா வாங்க. திருக்கதவு மாடைக்க. விடுமின் வெகுளி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்டை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. விடுமின் வெகுளி வேட்டை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையானடிக்கு பெருந்தாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவதடையாமே உடைபாட்டுருகி போற்றுவோம் முயங்கனால்வான் புகழ்களையே. உடைபாட்டுருகி போற்றுவோம் முயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் புகழை பாடி என்னுடைய புகழை களைதல். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சரஸ்வதி அம்மா வாங்க. வாழ்த்துப்படி. மண்ணில் நல். சரஸ்வதி அம்மா இருக்குங்களா? சொக்கம்மாள் வாங்கம்மா. வாழ்த்துப்படி. சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்லகதைக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லதுதொரும் கழுமலர் வளர்நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஸ்ரீதேவி ஐயா வாங்கய்யா. வாழ்த்து படிங்க. யாரா? இருக்காங்களா? தேவி காட்டூர் வாங்க. இல்லையா?
பட்டம்மாள் இருக்கீங்களா? லட்சுமி அம்மா வாங்கம்மா. தனம் தரும் கல்வி தரும் படி. திருச்சிற்றம்பலம் ஐயா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் எந்தவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாட்டு பாட்டாங்களா ஐயா? ஆறிரு நடந்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க பூக்கூடும் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். ஆண்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரத்த மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தனர் வானவர் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரண் நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. வாழ்த்துன்னு சொன்னா எங்க ஐயா வந்து திருமூலத்துல கடைசி பாட்டை சொல்லுவார். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவாடி வாழ்கவே வாழ்க மால மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாய் வாழ்கவே வாழ்க மலமேலான் பாதமே என்று பெருமானை வாழ்த்தினால் அனைத்து உலகத்தையும் வாழ்த்துவதற்கு அடையாளம்னு சொல்லி இந்த பாட்டை சொல்லி காட்டுவாங்க எங்க ஐயா. வாழ்க வாழ்க. நன்றி. நடராஜ ஐயா வாங்க ஐயா. முடிச்சலாம் ஐயா. இருக்காரா? இருக்காரா? இருக்காரு நடராஜ ஐயா. சிவாயனம். நீங்களா என்ன சொல்லி முடிங்க. சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீதேவையா இருக்காரா? ஸ்ரீதேவையா சொல்ல. அவரும் இல்ல. ஐயா சிவாயனம். வந்துட்டாரு. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மிகளாலை வணிக நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் 9:50க்கும் திருத்தொண்ட தொகை பாடி பொன்னுசல் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அந்த நிகழ்ச்சி அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். மற்றொன்னையாவது நமச்சிவாயு. திருச்சிற்றம்பலம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் 8 மணிக்கெல்லாம் சித்தாந்த சைவம், அதாவது நம்ம எல்லாம் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு அளிக்கிறார் சேலம் ஆத்தூரிலிருந்து சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவையா அவர்கள். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் இரவு 8 மணிக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறும். மற்றொன்னையாவது நமச்சிவாயு. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.